ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சானா தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சுவையான சுலபமான பன்னீர் பட்டாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 200 கிராம் பன்னீர் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு குட்டி தக்காளி போல் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 10 மிளகு இருக்கும். மிளகு, 2 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கிட்டேன். 8 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், சின்ன துண்டு பிரியாணி இலை, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கடைசியாக தூவுறதுக்கு மல்லித்தலை கட் பண்ணி எடுத்திருக்கேன். சின்ன பேக்கெட் பட்டாணி வரும் இல்லைங்களா, அதில் ஒரு 3 பேக்கெட் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஒரு அரை கப்பு இருக்கும் பட்டாணி. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஓகே, இது இப்போ விழுதாக அரைச்சிட்டு வந்துட்டேங்க நான். பாருங்கள், இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு பன்னீர் ஃப்ரை பண்ணணும். அதுக்கு நான் 1.5 குழிக்கரண்டி, சின்ன குழிக்கரண்டி எண்ணெய், 1.5 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் லைட்டாக காஞ்சதும் பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேன் மெதுவாக. நான் எடுத்திருக்க பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருந்ததுனால எனக்கு பயமாக இருந்ததுங்க. அப்படியே அந்த எல்லா பன்னீரெல்லாம் உடையிற மாதிரி இருந்தது. நான் உடனே எடுத்துட்டேன், ரொம்ப ஃப்ரை பண்ணாமல். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு உடையாமல் இருந்தால் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கோல்டன் கலரில். எனக்கு பயமாக போயிடுச்சு, எங்கடா அப்படியே மாவு மாதிரி ஆகிடுமோ இல்லாமோன்னு பயந்துட்டு நான் எடுத்துட்டேன். சும்மா 2 நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துட்டேன். மஸ்ட்டு இது ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு. பாருங்கள், நான் இப்போ உடனே எடுத்துட்றேன். வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எடுத்துட்டேங்க. பாருங்கள், இப்போ அடுப்பில் இன்னொரு கடாய் வச்சுட்டு சின்ன குழிக்கரண்டியில் ஒரு 3 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே மிளகு, ஏலக்காய், பட்டை போட்டுடலாங்க. கூடவே பிரியாணி இலையும் போட்டுட்டேன். இது இப்போ லைட்டாக பொரியட்டும். ஜீரகம் ஆட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். லைட்டாக பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் ஜீரகம் ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். கூடவே மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள்லாம் ஆட் பண்ணிடலாங்க. அவ்வளோதான். இப்போ கூடவே நம்ம அரைச்சி வச்சதையும் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஒரு கிண்டிட்டு அரைச்சி வச்ச விழுதையும் ஆட் பண்ணிடலாங்க. இப்போ இது வந்துட்டு எண்ணெயிலேயே நம்ம நல்லா வதக்கணும். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கணும். விட்டு விட்டு வதக்கி கொடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி எடுத்துடணும். நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும்.
அவ்வளோதான், எனக்கு நல்லா சூப்பராக 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பட்டாணி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு அரை ஸ்பூன் அரை உப்பு இப்போ நான் போட்டுக்கிறேன். பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு அரை உப்பு போட்டுக்கிறேன். பாருங்கள், உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி, ஒரு அரை கிளாஸ் தண்ணி இருக்கும், அந்தளவுக்கு நான் ஊற்றிட்டேன். இது இப்போ நல்லா ஒரு 7-8 நிமிஷத்துக்கு பட்டாணி நம்மளுக்கு நல்லா வெந்து வரணும். இது இப்போ கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. நல்லா ஒரு 7-8 நிமிஷத்துக்கு வெந்து வரட்டும் பட்டாணி. பாருங்கள், இப்போ 7-8 நிமிஷம் ஆயிடுச்சு. பட்டாணியும் நல்லாவே வெந்துடுச்சு. இந்த மாதிரி லைட்டாக கலந்துட்டு பன்னீர் ஆட் பண்ணிடலாம். இப்போ பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடணும். பாருங்கள், நான் இப்போ அரை உப்பு போடுறேன். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து மூடி வச்சிடலாங்க. போதும், இந்த தண்ணியே போதும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி இருக்கும், அந்தளவுக்கு ஊற்றிருக்கேன். இது இப்போ கலந்துட்டு மூடி வச்சிடலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு நடுவுலையே நான் கிண்டி கிண்டி கொடுத்தேங்க. பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இப்போ மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம பன்னீர் பட்டாணி மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்பவே ஈஸி, மஸ்ட்டு செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், இப்போ கலந்து எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க பன்னீர் பட்டாணி மசாலா. வீவர்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க யாராவது இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.